சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இருந்து இந்திய துணை தூதரகத்தை அகற்றுமாறு கோரிக்கை. சீன அமெரிக்க தூதரகங்களை அமைக்குமாறு வலியுறுத்தல். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெல கைது. வாகன விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. இலங்கையின் வரைபடத்தில் மாற்றம். டிட்வா புயலை தொடர்ந்து மறுசீரமைக்கப்படும் மலைநாட்டு வரைபடம். மன்னாருக்கு செல்லும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. புயல் அனர்த்தம் தொடர்பில் ஆராய திட்டம். கரூரில் சன நெரிசல் விவகாரம். சென்னை உயர் நீதிமன்ற விசாரணையில் தவறுள்ளதாக இந்திய உச்ச நீதிமன்றம் தெரிவிப்பு. லண்டனில் பரவும் சூப்பர் ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல். தடுப்பூசிகளை ஏற்றுமாறு அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். யாழில் உள்ள இந்திய தூதரகத்தை 5000 பேரை திரட்டி இல்லாமல் செய்வோம் என கடற்றொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் சீனா அல்லது அமெரிக்காவிற்கும் இடம் கொடுத்து யாழில் தூதரகத்தை அமைக்க விடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். சட்டவிரோத இந்திய கடற்றொழில் நடவடிக்கையை கட்டுப்படுத்த கோரி யாழில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது இவ்வாறு எச்சரித்துள்ளனர். இனி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதா இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கு. இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த இந்திய தூதரகம் எங்கள் இடத்திலே வேண்டாம். நாங்கள் சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டு இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். இதுதான் இனிமேல் நடக்கும். இந்திய இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள். உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும். நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள். ஏறி மிதித்து காலக்கையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள். அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இது மட்டுமல்ல. இதில் கிட்டத்தட்ட 2000 சனத்துக்கு மேல வந்திருக்குது. ஆனா இது மட்டுமில்ல, இனிமேல் 5000 10,000 ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம். நாங்கள் அரசாங்க மத்தியிலே வேலை செய்கிறோம் தான். ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில நிற்போம். நாங்கள் இன்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் மத்தியில நின்று கதைக்கிறோம். மன்னாருக்கு நாளைய தினம் விஜயம் செய்யவுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு கடற்றொழிலாளர்களின் நலனை கருத்திற்கொண்டு அவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். டித்வா புயலினால் மன்னார் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார். முழுமையாக மீனவர்களின் விடயம் பேசப்பட வேண்டும். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட 578 மீனவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கப்படுவதுடன் அதற்கப்பால் மீனவர்கள் இந்த 27ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27 இன்று வரை அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழலே கடலே காணப்படுகின்றது. எதுவாக அனர்த்தம் என்றால் உடனடியாக வானியல் திணைக்களமும் கடற்படையினரும் அரசும் அறிவிக்கின்றது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், அந்த கடலுக்கு செல்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்கின்றார்கள். ஆனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாவிட்டால் அவர்களுக்கான எந்த நிவாரணமும் வழங்கப்படுவதில்லை. அதற்கப்பால் மீனவர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளும் இந்த காலம் வரை எந்த இழப்பீடுகளும் வழங்கப்படவில்லை. நாங்கள் உதாரணம் சொல்ல போனால் அந்த புரவி சூறாவளி என்ற ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த சூறாவளியின் போது நிறைய முறைப்பாடுகள் பல தடவைகள் மீனவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டும் ஆனால் இன்று வரை ₹1 காசுதானம் அதுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அது காணப்படக்கூடாது. இழப்பீடு மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த அரசு தங்களுக்கான இழப்பீட்டை வழங்கும் என்று எனவே அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த அனர்த்த விடயத்திலும் மன்னார் மாவட்ட விடயத்திலும் அவர் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். ஏனெனில் 1 வருடங்களும் 4 மாதங்களும் கடந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் விஜயம் செய்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு ஏற்கனவே பல தடவை சென்றிருந்தாலும் இந்த அனர்த்தம் அவரை மன்னாருக்கு வர தூண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே அவர் மன்னாருக்கு வருகை தரும்போது இந்த மீனவர் பிரச்சனை மாத்திரமல்லாமல் மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுக்கான தீர்வையும் அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம். ஸ்ரீலங்காவின் முன்னாள் சபாநாயகரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வெல கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பிலேயே அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வல பயணித்த வாகனம் மகிழுந்து ஒன்றுடன் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மகிழுந்தில் 25 வயதுடைய பெண், அவருடைய 6 மாத குழந்தை மற்றும் 55 வயதுடைய அவரது தாய் ஆகியோர் பயணித்த நிலையில் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கிரிபத்கொட வைத்தியசாலையிலும் குழந்தை லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜீப் வண்டியில் பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையிலேயே கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் விபத்தை தவிர்க்க தவறிய குற்றச்சாட்டின் பேரில் அசோக ரன்வல கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் 2026 ஆண்டுக்கான பாதீடு 12 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரனால் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட நல்லூர் பிரதேச சபையின் 2026 ஆண்டுக்கான பாதீடு 12 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. பாதீட்டுக்கு ஆதரவாக 16 வாக்குகளும் எதிராக 4 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் 6 உறுப்பினர்களும், தமிழரசு கட்சியின் 7 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 3 உறுப்பினர்களும் பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தி 3 உறுப்பினர்கள் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினர் பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்தனர். டித்வா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவுகள் காரணமாக இலங்கையின் மலைநாட்டு புவியியலில் சில பகுதிகள் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் நில பயன்பாட்டு வரைபட தொடரை மறுசீரமைக்க வேண்டியது அவசியம் என்று ஸ்ரீலங்கா நில அளவையாளர் நாயகம் NKU ரோஹன தெரிவித்துள்ளார். பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மறுவரைபடமாக்கல் அவசியம் என அவர் கூறினார். துல்லியமான மறுவரை படமாக்கல் செயன்முறையை மேற்கொள்ளும் வகையில் இலங்கையை சுற்றிவரும் விண்வெளி நிலையங்களிலிருந்து உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களை பெற நில அளவை திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நில அளவையாளர் நாயகம் NKU ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த புதிய படங்கள் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் காணவும், நதிப்படுகைகள், நிலங்கள் மற்றும் விவசாய பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடவும் உதவும் என கூறினார். சேதம் பெரும்பாலும் புவியியல் நிலப்பரப்பில் ஏற்பட்டுள்ளதாகவும், வெளிப்புற பகுதிகள் பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அனர்த்த நிலை சீரடைந்து ஆறுகள், ஏரிகள், கால்வாய்கள், பாலங்கள், வீதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் பழுதுபார்ப்பு பணிகள் முடிவடைந்தவுடன் விரிவான செயற்கைக்கோள் படங்களை பெறுவது ஒரு முன்னுரிமையாக இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அடிப்படை செயற்கைக்கோள் படங்கள் இலவசமாக கிடைத்தாலும் உயர்தரமான நெருக்கமான படங்களை பெற கணிசமான அளவு நிதி தேவைப்படுவதாக கூறினார். இதேவேளை நில அளவை திணைக்களம் ஏற்கனவே அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களிலிருந்து குறைந்த தெளிவுத்திறன் கொண்ட பல படங்களை சேகரித்துள்ளதுடன் ஆரம்பகட்ட ஆய்வுகளையும் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களை பெறுவதற்காக ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் சர்வதேச உதவியையும் நில அளவை திணைக்களம் நாடியுள்ளதாகவும், சீனா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை அணுகியுள்ளதாகவும் ரோஹன தெரிவித்துள்ளார். சீனா ஏற்கனவே வெள்ளம் மற்றும் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் சில நெருக்கமான படங்களை வழங்கியுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளின் செயற்கைக்கோள் படங்களை ஏற்கனவே எடுத்து வரைபடமாக்கலை தொடங்கியுள்ளதாகவும், தேசிய வரைபடமாக்கல் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் மேற்கொள்ளப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இலங்கையின் ஒரு புதிய தேசிய அளவிலான வரைபடம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது என்றும் நில அளவையாளர் நாயகம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடர் நிவாரண உதவிகளுக்கு தெரிவானோரின் பெயர் விவரங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முறைப்பாடுகள் இருப்பின் அது தொடர்பில் முறையிடுமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டித்வா புயலினால் 14,624 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு அவற்றை தூய்மைப்படுத்துவதற்காக 36 கோடி ரூபாவிற்கும் மேற்பட்ட நிதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு தூரம் பெரும் பாதிப்பு இல்லை என்றும், மோசடியான முறையில் தரவுகள் வழங்கப்பட்டு இந்த நிதி பெறப்பட்டுள்ளது எனவும் பொதுவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையிலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பயனர்கள் தொடர்பான பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் யாருடைய பெயரேனும் தேவையிருந்தும் இணைக்கப்படாது இருப்பின் அல்லது தவறான வழியில் நிவாரணம் கொடுக்க இணைக்கப்பட்டிருப்பின் தகுந்த ஆதாரங்களுடன் அறிய தருமாறு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தில் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பெறும் வெளிநாட்டு உதவிகளை முறையாக நிர்வகிக்க துணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது.
பேரிடர் மேலாண்மை தொடர்பான ஜனாதிபதி குழு கூடிய போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கிடைக்கும் அனைத்து உதவிகளையும் ஒரு தரவுத்தளத்தில் முறையாக உள்ளிடுவது மற்றும் பொருத்தமான நபருக்கு வழங்குவது போன்ற பிரச்சினைகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர தெரிவித்தார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வழங்கப்படும் வெளிநாட்டு உதவிகள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு தொடர்புடைய குழுக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி பேரிடர் மேலாண்மை தொடர்பான குழுவை நியமித்துள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் துணைக்குழுவில் தனது தலைமையிலான 8 உறுப்பினர்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் நேற்று நடத்தப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு சோதனை நடவடிக்கையின் போது 1000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாடு முழுவதும் போதைப் பொருளை தடுக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்படி 1000 சோதனை நடவடிக்கைகள் நேற்று வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்போது 997 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 13 பேர் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 332 கிராம் ஹெரோயின் மற்றும் 851 கிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 7 கிலோகிராம் 468 கிராம் கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய கூட்டத்தில் சனநெரிசல் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையில் தவறுகள் உள்ளதாக கருதுவதாக இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை வழங்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய கூட்டத்தில் சனநெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை தமிழக காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் மாநில அரசு சார்பில் சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டது. வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவுக்கு மாற்ற வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இந்த நிலையில் இன்று கரூர் நெரிசல் வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கே மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஜ்னோய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தமிழக அரசு தரப்பில் மூத்த சட்டத்தரணி பி வில்சன் தனி நீதிபதி ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும், எதிர்காலத்தில் கூட்டங்களை நடத்துவதற்கான வழிமுறைகளை வகுக்கவே ஆணையம் அமைக்கப்பட்டது என வாதங்களை முன்வைத்தார். வாதங்களை கேட்ட நீதிபதி மகேஸ்வரி சென்னை உயர்நீதிமன்ற விசாரணையில் தவறு உள்ளதாக கருதுவதால் நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தர வேண்டும் என உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையையும் ஒத்திவைத்தார். பிரித்தானிய தலைநகர் லண்டனில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சூப்பர் ப்ளூ என வர்ணிக்கப்படும் தீவிர வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதால் காய்ச்சல் தடுப்பூசியை இதுவரை ஏற்றியிராத லண்டன் வாசிகளுக்கு இந்த தடுப்பூசிகளை போடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. லண்டன் உட்பட பல இடங்களில் பரவும் இந்த சூப்பர் ப்ளூ என வர்ணிக்கப்படும் தீவிர வைரஸ் காய்ச்சல் குரைடன் லூசியம் போன்ற தமிழர்கள் உள்ள பகுதிகளில் பரவி வருகின்றது. இந்த தொற்றுக்கு திரைப்படைந்த வைரஸ் காரணம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் லண்டனில் ஏற்கனவே 18 லட்சம் மக்கள் காய்ச்சல் தடுப்பூசிகளை ஏற்றியிருந்தாலும் இன்னும் தடுப்பூசி போடாத லண்டன் வாசிகள் பலர் இருப்பதால் அவர்களுக்கும் இந்த தடுப்பூசியை போடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் இந்த தடுப்பூசியை அவசியமாக போட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் இந்த தடுப்பூசியை ஏற்றினால் அது பலனளிக்க 14 நாட்கள் வரை செல்லும் என்பதால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கால கொண்டாட்டங்களில் இந்த காய்ச்சல் பரவாமல் இருக்க மக்கள் இப்போதே தடுப்பூசிகளை போட வேண்டும் என பிரித்தானிய தேசிய சுகாதார சேவை பரிந்துரைத்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் இருந்து இந்திய துணை தூதரகத்தை அகற்றுமாறு கோரிக்கை. சீன அமெரிக்க தூதரகங்களை அமைக்குமாறு வலியுறுத்தல். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெல கைது. வாகன விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. இலங்கையின் வரைபடத்தில் மாற்றம். டிட்வா புயலை தொடர்ந்து மறுசீரமைக்கப்படும் மலைநாட்டு வரைபடம். மன்னாருக்கு செல்லும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. புயல் அனர்த்தம் தொடர்பில் ஆராய திட்டம். கரூரில் சன நெரிசல் விவகாரம்.
சென்னை உயர் நீதிமன்ற விசாரணையில் தவறுள்ளதாக இந்திய உச்ச நீதிமன்றம் தெரிவிப்பு. லண்டனில் பரவும் சூப்பர் ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல், தடுப்பூசிகளை ஏற்றுமாறு அறிவுறுத்தல். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.